இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ரீமா, happy birthday. Thank you. And here is your gift. இதுக்கு என்ன அவசியம்? நீ தான் பூனாக்கு ஷிஃப்ட் ஆயிட்டல, அதை விட பெரிய gift எனக்கு வேற எதுவும் இருக்க முடியாது. உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமாடி? போடி, ஏன் முன்னாடியே வரல? எனக்கு நல்லா தெரியும், நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுக்காக தான் இந்த கிஃப்ட் ரொம்ப ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வாழ்க்கை பூரா உன் கூடவே இருக்கணும். இது ரொம்ப ஸ்பெஷலானது. ப்ளீஸ் ஓபன் பண்ணு. வாவ், so beautiful. பாத்தியா, ரீமா புதுசா ஒரு டைமண்ட் ரிங் வாங்கிட்டு வந்திருக்கா. கண்டிப்பா டைவர்ஸ்ல கிடைச்ச ஜீவனாம்ச அமௌண்ட்ல இருந்து தான் இதை வாங்கியிருப்பா. ஆமா, டைவர்ஸ்க்கு அப்புறம் அவங்க பெத்தவங்களே அவங்க வீட்ல இருந்து அனுப்பிச்சிட்டாங்களா? என்ன சொல்ற? ஆமா, இப்ப அவ தனியா தான். ஓ, ஐ சி. உங்களுக்கு இப்படி பேச வெக்கமா இல்ல? அவளுக்கு டைவர்ஸ் ஆனா அதுல என்ன இருக்கு? டைவர்ஸ் வாங்குறது ஒன்றும் தப்பான விஷயம் இல்ல. யாருக்கு வேணாலும் இது நடக்கும். பல நேரங்களில் நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் சில உறவுகள் ஒத்துமையா இருக்க முடியாது. புரிஞ்சுதா? இந்த மாதிரி நிலையில உங்க ஃப்ரெண்ட நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஆனா நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. ரீமா, என்னாச்சு? ஏன் இப்படி ஃபீல் ஆகுற? அவங்களெல்லாம் விடு, பைத்தியக்காரங்க. ஆனா அவங்க சொல்றது சரிதானே. டைவர்ஸ்க்கு அப்புறமா அம்மாவும் அப்பாவும் என் கூட பேசுறத கூட நிறுத்திட்டாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் என்னை பத்தி இந்த மாதிரி பேசுறாங்க. எனக்குன்னு யாருமே இல்ல. அப்படியா? உனக்கு யாரும் இல்லையா? நானும் இல்லையா? ரீமா, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன். நிஜமாவே நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐ லவ் யூ. அது சரி, அந்த ரிங் எங்க? தோ இருக்கு. கூட நானே போட்டு விடுறேன். சோ பிரிட்டி. அப்புறம் கேக், வா கேக் கட் பண்ணலாம். இரு, உன்னை ஒருத்தட்ட அறிமுகப்படுத்த வேண்டியது இருக்கு. யாரு? இங்கதான் எல்லாருமே இருக்காங்களே. அவர் ஆக்சுவலி முஸ்கான். ஹாப்பி பர்த்டே மை டியர். தேங்க் யூ. நீ எப்பவுமே அழகுதான், ஆனா இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா தெரியற. முஸ்கான், எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம 6 மாசம் தான் பழகிக்கிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு, நம்ம வாழ்க்கை பூரா ஒண்ணா இருப்போம். ஓ மை காட். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இந்த ரிங் இது ரீமா எனக்கு போட்டு விட்டது. ஒரு நிமிஷம். ஐ லவ் யூ. லவ் யூ டு. முஸ்கான், இவரு ரீமா, இவரை தான் உனக்கு அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னோட பாய் ஃப்ரெண்ட் அண்ட் நவ் மை ஃபியான்சி ராஜு. இவ தான் மை ஃப்ரெண்ட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் வளர்ந்தோம். இப்ப வரைக்கும் நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருக்கோம். உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். முஸ்கான் சொல்லிக்கிட்டே இருப்பா. என்ன ஆச்சரியம், நீங்க என்ன பத்தி அவ்வளவு கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனா நான் உங்களை பத்தி எதுவுமே கேள்விப்படல. இங்க பாரு, நான் கொஞ்ச நாளைக்கு தானே ஊரை விட்டு வெளியே போயிருந்தேன். ஆனா நீ என்கிட்ட எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்க. அண்ட் வாட் அபவுட் அங்கிள் அண்ட் ஆண்டி? அவங்க லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. உனக்கு தான் உங்களை பத்தி நல்லாவே தெரியுமே. அவங்க கொஞ்சம் பழமையான ஆளுங்க. ஆனா எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. ராஜுவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்ச உடனே அவங்க எங்க 2 பேரையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய காதலை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா
கண்டிப்பா நம்மள ஏத்துப்பாங்க இல்லையா? ம். எங்க ரெடி ஆயிட்டு இருக்க? யாரை பார்க்க போயிட்டு இருக்க? அதாம்மா நான் ரீமாவை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் ஒண்ணா லஞ்ச் சாப்பிட போறோம். ரீமாவை பார்க்க போறியா இல்லை ராஜீவை பார்க்க போறியா? கிட்டது மம்மி இந்த போட்டோஸ் உங்க 2 பேர் கையில எப்படி? இதெல்லாம் என்னதுரி? உன்னை நல்லா படிக்க வச்சோம், உன்னோட தேவையெல்லாம் நிறைவேற்றிருக்கோம். ஆனா நீ லவ் அது இதுன்னு சுத்திட்டு எங்க வளர்ப்பை அசிங்கப்படுத்துறியா? இல்ல மம்மி அப்படியெல்லாம் பேசாதீங்க. நானும் ராஜுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வாய ஆசைப்படுறோம். மூடு. உன் கல்யாணத்தை எங்களுக்கு பிடிச்ச பையனோட தான் நடத்தி வைப்போம். இன்னையில இருந்து நீ வெளியில எங்கேயும் போக கூடாது. இனிமே நீ வீட்டை விட்டு எங்கேயும் தனியா போறது இல்ல, புரிஞ்சுதா? வேண்டாம் மம்மி. இந்த ரூம்லயே அடைஞ்சுக்கிட. வெளியில எங்கேயும் போக கூடாது. அப்பா நான் சொல்றதை கேளுங்க. அப்பா நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். மம்மி அப்பா அப்பா கதவை தரங்கப்பா. மம்மி மம்மி என் பேச்ச கேளுங்க. அப்பா நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுங்கப்பா. நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா? ஹலோ. ஹே, நீ எங்க இருக்க? லேட் ஆயிடுச்சு. நீ இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வந்து சேரவே இல்ல. நான் உனக்கு தான் வெயிட் பண்றேன். என்னாச்சு உனக்கு? ஏன் அழற? ரேமா அம்மா அப்பாக்கு ராஜுவோட விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்க என்ன ரூம்ல வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. ஓ காட், என்ன பண்றது? ஆனா ராஜீவ பத்தி உன் அப்பா அம்மாவுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? அதான் எனக்கும் தெரியல. நானும் ராஜுவும் ஒன்னா இருக்க போட்டோ அப்பாக்கு யாரும் அனுப்பியிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தான் தெரியல. ஆனா எனக்கு இதான் புரிய மாட்டேங்குது. யார் உன்னை பத்தி இப்படி போட்டு கொடுத்திருப்பாங்க? யார் சொன்னது எனக்கு தெரியல. உங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிருக்காங்க பாரு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சரி, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நான் இப்பவே கிளம்பி வரேன். ஓகே, ரிலாக்ஸ். பாய். முஸ்கான், எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஐ லவ் யூ டி. நீ என் உயிர் முஸ்கான். ஐ லவ் யூ, லவ் யூ. இல்ல, நான் உன்னை யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். முஸ்கான், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த வீடு இனிமே உனக்கும் எனக்கும் மட்டும்தான் முஸ்கான் சொந்தம். ஐ லவ் யூ. முஸ்கான், போது நிறுத்த. நீ ஏன் இவ்வளவு அழுதுட்டு இருக்க? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? எல்லாமே சரியாயிடும். ஆனா எப்படி? அம்மா அப்பா நான் சொல்ற எதையும் கேட்க தயாராவே இல்ல. என்னோட காலேஜ், என்னோட படிப்பு, அது மட்டும் இல்ல இப்ப காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்டும் ஆரம்பிக்க போகுது. இது எல்லாத்தையும் நான் எப்படி மெயின்டைன் பண்ண போறேன்னு தெரியல. நீ ஒண்ணு பண்ணு, வீட்டு விட்டு ஓடி வந்துரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டு சரிமா? அப்படி எப்படி வீட்டை விட்டு வெளியே வர முடியும்? அப்படியே வந்தாலும் ராஜுவா அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இங்க பாரு, நான் தனியா தானே இருக்கேன். நீ ஏன் வீட்டுக்கு வந்துரு. அங்க நீ உன் விருப்பப்படி ரொம்ப ஃப்ரீடமா இருக்கலாம். Are you sure? Of course yaar. ஒன்னு பண்ணு, நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி எடுத்து வை. நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே, ஆல்ரைட். Thank you so much ரீமா. இட்ஸ் ஓகே, பை. So, this is my house. எப்படி இருக்கு? முஸ்கான்,
எப்படி இருக்கு என்னோட இந்த அழகான சின்ன வீடு? ரொம்ப அழகா இருக்கு. ஓஹோ, இவ்ளோ அழகான முகத்துல எவ்ளோ பெரிய ஸ்ட்ரெஸ். சத்தியமா நல்லா இல்ல. சரி வா உட்காரு. தேங்க்யூ ரீமா, முஸ்கானுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. ஹவ் கம் ஆன் ராஜு, இவ உங்க கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறது அப்புறம் தான். இவ எப்பவுமே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? யா, நான் இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் உனக்காக மட்டும்தான். யூ டிசர்வ் த பெஸ்ட். தேங்க்யூ. இப்போ ராஜு, ஐ திங்க் நீ இப்ப கிளம்பினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ பேரண்ட்ஸ் கண்டிப்பா உனக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம்ல நீ உன் வீட்ல இல்லைன்னா அப்போ கண்டிப்பா ப்ராப்ளம் ஆகும், ரைட்? டியர், நான் கிளம்புறேன். உடம்ப பார்த்துக்க. ம். முஸ்கான், நீ டயர்டா இருப்ப. இந்தா தண்ணி குடி. அட, சோ ஸ்வீட். யூ வெல்கம். ரீமா, உனக்கு ராஜுவை பிடிச்சிருக்கா? ஹா, ஓகே தான். ஓகே தானா? அப்போ உனக்கு அவனை பிடிக்கலையா? முஸ்கான், நீ இருக்கல்ல இந்த உலகத்திலே ரொம்ப அழகான அன்பான பொண்ணு. அண்ட் யூ ஒன்லி டிசர்வ் த பெஸ்ட். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னை விட பொருத்தமா உனக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க. ஆமாண்டா செல்லம். ஆனா அதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஏன் முடியாது? என்ன? ஏல, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி விடு, எனக்கு தெரியும் உனக்கு அவசரமா பேக் பண்ண டைம் கிடைச்சிருக்காதுன்னு. சோ நான் உனக்காக அழகான செக்ஸியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ரியலி? ஆஃப் கோர்ஸ். என் கூட வேணா காட்டுறேன். அட, அது கூட என்கிட்ட நான் தான் இருக்கேன்ல. இந்த வேலையெல்லாம் உனக்கு எதுக்கு? ரிலாக்ஸ் ஆறு, நல்லா என்ஜாய் பண்ணு. வா உள்ள வா. இத பாத்தியா, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். வாவ் ரீமா, இது ரொம்ப அழகா இருக்கே. நான் தான் சொன்னேன்ல, உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டது நான் மட்டும்தானே. இந்தா இத போட்டுட்டு வா. இப்பவே வரேன். ஆ. So, what do you think? ஹலோ. அவ்வளவு அழகாலாம் இல்ல. நோ, ரியலி நீ ரொம்ப அழகா தான் இருக்க. ஐ திங்க் ஒரே ஒரு அழகான ரிங் மாட்டணும்னு வச்சுக்கோங்க. And then your look is complete. My cutie pie. Good morning. Good morning, babe. How are you? Slept well? Yeah. Wow. இதெல்லாம் என்னது? Welcome to Rima's kitchen. So, what would you like to have? Some fruit bowl, sandwich, or aloo paratha? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சமைச்சிருக்கா. அதுவும் இவ்ளோ அன்பா எனக்காக சமைச்சிருக்கா. அதனால நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன். நீ நல்லா சாப்பிடணும் தான் பண்ணு. எனக்கு நல்லா பசிக்குது. அது ஓ வாவ், பிரெட் பட்டர். நல்லா இருக்கா? எம்மி, I'm so hungry. ஓ ஃப்ரூட்ஸ். கண்ணு வச்சிராத. It's okay, you go ahead. Wow. Love you. Wow. இப்ப மத்த எல்லாத்தையும் நான் ரிலாக்ஸ் சாப்பிட போறேன். செம்மையா அரேஞ்ச் பண்ணிருக்க. அட, அதெல்லாம் நான் கவனிக்கவே இல்ல. ராஜீவ், ஹலோ. ஹாய் பேபி, குட் மார்னிங். குட் மார்னிங் டியர். என்ன விசேஷம்? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமா, சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்காக பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்கா. யூ ஹேவ் நோ ஐடியா அவ என்னென்ன பண்ணி வச்சிருக்கான்னு. 1 செகண்ட், நீ இவகிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் நீ என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி கவனிச்சுப்ப. அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோ, உன்னை விட்டுட்டு நான் இவ கூட வந்து வாழ ஆரம்பிச்சிருவேன். நீ என்ன சொல்றியோ அது அப்படியே பண்ணிடலாம். சரி, நீ இப்போ ஒரு வேலை பண்ணு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு மூவிக்கு போலாமா? மூவி? சரி. அப்பனா சரி, நீ ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் மூவி பார்க்க போலாம். டிக்கெட் நான் புக் பண்ணிடுறேன். டன். என்னவா? மூவி போறதுக்கு பிளான் பண்ணிருக்கான். ஐ திங்க் நான் நிறைய சாப்பிட்டேன்.
எனக்கு போதும். ஹே நில்லு நில்லு, கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு போ, எனர்ஜி கிடைக்கும். கொஞ்சமாவது கொடு. குடி, போதும் குடி. போதும் போதும். என்ன டவல் எங்க வச்சிருக்க நீ? கதவுக்கு பின்னாடி பாரு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். பாய் பாய். பாய். ரீமா, என்னாச்சு? என்னாச்சு? நீ பண்ற வேலை இருக்கே, கொஞ்சம் பொறுமையா வேலை பார்க்க முடியாத உன்னால? இப்படியா பண்ணி வைக்கிறது? சரி சரி, என்ன விடு. நீ ஒண்ணு பண்ணு, நீ கிளம்புற வழிய பாரு. ராஜீவ் கூட மூவி போக வேண்டி இருக்குல்ல, நீ போ, நான் இதை பாத்துக்கிறேன். உனக்கு என்ன பைத்தியமா? என் பெஸ்ட் ஃப்ரெண்டை இந்த நிலையில விட்டுட்டு நான் போய் படம் பார்க்கறதுக்கு போவேனா என்ன? சீக்கிரம் சொல்லு. நீ மெடிசன் பாக்ஸும் காட்டனும் எங்க வச்சிருக்க சொல்லு. ஆக்சுவலி வீட்ல இல்ல. சரி, நான் போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு வரேன். விடு, அதுவா இருப்பா, வாங்கிட்டு வரேன். காதலில் வலி கூட சுகம்தான் அன்பே, மிகவும் இனிமையானது. ஹலோ முஸ்கான், அம்மாடி எங்களை மன்னிச்சிருமா. ப்ளீஸ் எங்களை மன்னிச்சு திரும்பி வீட்டுக்கு வந்துருமா. ஆமாம்மா, நீ யாரை விரும்புறியோ அவனையே கல்யாணம் பண்ணிக்கோமா. பையன் நல்லவனா இருந்தா போதும். அவன் உன்னை நல்லபடியா பாத்துக்கணும். எங்களுக்கு வேற என்ன வேணும்? ஆமாம்மா, ப்ளீஸ்மா திரும்பி வீட்டுக்கு வந்துருமா. அது வணக்கம் ஆண்டி, நான் ரீமா பேசுறேன். ரீமா, முஸ்கான் உன் கூட தான் இருக்காளா? ஆமா ஆண்டி, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆக வேண்டாம். முஸ்கான் என் கூட தான் இருக்கா, நல்லா தான் இருக்கா. ரீமாமா, முஸ்கான் கிட்ட சொல்லு, அவ என்ன சொல்றாளோ அதுக்கெல்லாம் நாங்க சம்மதிக்கிறோம். முடிஞ்ச வரை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருமா. ஆக்சுவலி அவ வெளியே மருந்து வாங்குறதுக்காக போயிருக்கா ஆண்டி. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, அவ இங்க நல்லா தான் இருக்கா. சரிம்மா, அவ என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்க நாங்க தயாரா இருக்கோம். ராஜீவ மாப்பிள்ளையா ஏத்துக்கவும் நாங்க தயாரா இருக்கோம். ப்ளீஸ் அவளை எப்படியாவது வீட்டுக்கு மட்டும் வர சொல்லுமா. ஆண்டி அங்கிள், இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் அவளை கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சரிம்மா, சீக்கிரம் வந்துருமா. சரிங்க ஆண்டி. முஸ்கான், நான் சொல்றது கேளு. உனக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு, நீ கிளம்பி, நான் பாத்துக்கிறேன். நானும் இதெல்லாம் பண்ணிக்குவேன். நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு உட்காரு. உன்னோட கையை காமி. சொன்ன கேளு, நான் பாத்துக்கிறேன் சொன்ன. எவ்வளவு ரத்தம் போயிருக்கும். இங்க பாரு முஸ்கான், இப்ப எனக்கு வலி கூட இல்ல. நான் விடு, நீ பாத்துக்கிறேன். ஒரு 2 கிளம்பி நிமிஷம் பேசாம இருக்கியா? எப்ப பாரு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறது. சாரி சாரி, சீக்கிரமே ஆறிடும். கையை நீட்டி இப்படி. டன். சரி, ஒண்ணு பண்ணு. நீ மூவி கிளம்பு, உனக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்குல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல. இன்ஃபேக்ட் எனக்கு ஆபீஸ்லயும் வேலை இருக்கு, நானும் வெளியே போயிட்டு வந்துருவேன். Are you sure? 110% ஷியோர். பக்கா? பக்காமா. தேங்க் யூ so much. Thank you so much. கவனமா இருடா. ஓகே. அங்கிள், ஆண்டி, அங்கிள், ஆண்டி, வணக்கம். அட ரீமா, இது உங்களுக்காக. ரீமா, நீ தனியா வந்திருக்க. முஸ்கான் எங்க?
ஆண்டி நீங்க அதை பத்தி டென்ஷன் ஆகாதீங்க, நான் அவளை கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. அதான். ஆனா அம்மா, நாங்க தான் சொன்னோம்ல, முஸ்கான் என்ன சொன்னாலும் நாங்க ஏத்துக்கிறோம்னு. அவ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கட்டும். என்ன பையன் எங்களுக்கு நல்ல பையனா இருக்கணும். நான் அதை பத்தி பேசதான் இங்க வந்திருக்கேன். ராஜி ஒரு நல்ல பையன் இல்ல. அவனால முஸ்கான சந்தோஷமா வச்சிருக்க முடியாது. ஆனா என்னால வச்சிருக்க முடியும் அங்கிள். ரீமா, நீ என்ன சொல்ல வர? நான் உங்க பொண்ணு முஸ்கான ரொம்ப 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 அதிகமா லவ் பண்றேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். இது என்ன விளையாட்டு? என்ன உளர்ற நீ? அங்கிள் நான் உண்மையதான் சொல்றேன். நான் உங்க பொண்ணு ரொம்ப லவ் பண்றேன். அங்கிள் நீங்களே யோசிச்சு பாருங்க. எனக்கு முஸ்கான சின்ன வயசுல இருந்து தெரியும். நான் அவளை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு வரேன். அவளோட ஒவ்வொரு சின்ன சின்ன பழக்கங்கள், விருப்பங்கள், பிடிச்சது பிடிக்காதது எல்லாம் தெரியும். நான் அவளை சந்தோஷமா வச்சுக்கிற அளவுக்கு வேற யாராலையும் வச்சுக்க முடியாது. அது மட்டும் இல்ல ஆண்டி, இப்பெல்லாம் 2 பொண்ணுங்க ஒன்னா இருக்கிறதுக்கு சட்டத்திலயும் இடம் இருக்கு. 2 பொண்ணுங்க காதலிக்கிறது குற்றமும் கிடையாது. இத பாருமா, 2 பொண்ணுங்க காதலிக்கிறது குற்றம் கிடையாது. ஆனா முஸ்கான் நீ நினைக்கிற மாதிரி உன்னை காதலிக்கல. கண்டிப்பா பண்ணுவா, என்ன நம்புங்க ஆண்டி. உங்க பொண்ணு என் காதல எப்படியாவது ஏத்துக்க வைப்பேன். நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன். அங்கிள் நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க 2 பேரும் என் தலையில கை வைங்க. கை வச்சு நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன உங்க மருமகளை ஏத்துக்கங்க ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் ப்ளீஸ். கொஞ்சம் வாய மூடுறியா? பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. ஏதோ கோவப்படக்கூடாதுன்னு கொஞ்சம் அமைதியா இருந்தா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. நான் தான் சொல்லிட்டேன்ல, முஸ்கானுக்கு உன் மேல அந்த மாதிரி விருப்பம் கிடையாது, நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி. இப்பதான் புரியுது உன்னோட பிளான். நீ முஸ்கானை இதுக்காக தான் வீட்டை விட்டு வெளியே கூட்டு போனியா? அதை வச்சு அவன் மனசை மாத்திடலான்னு தானே? முஸ்கான் எங்க பொண்ணு. அவ கல்யாணம் பண்ணிக்க போறது அவளுக்கு பிடிச்ச பையனைத்தான். புரியுதா? ஆமா, நாங்க அந்த பையனுக்கு தான் கட்டி வைக்க போறோம். வாங்குங்க, முஸ்கானுக்கு ஃபோன் பண்ணலாம். முஸ்கான் எனக்கு மட்டும்தான் சொந்தம். எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்கிட்ட இருந்து அவளை யாரும் பிரிக்க முடியாத. நீங்க 2 பேரும் என் காதலை ஏத்துக்கல, அதனால உங்களுக்கு இந்த உலகத்துல வாழவே அருகதை இல்ல. ராஜீவ் சொல்லு. ரீமா, நாளைக்கு எனக்கு முஸ்கானுக்கும் ஆனிவர்சரி. சோ முஸ்கானுக்காக நான் ஸ்பெஷலா ஒரு பிளான் பண்ணிருக்கேன். நம்ம கஃபேல மீட் பண்ணலாமா? சரி, நீ அங்கே இரு, நான் வரேன். ஓகே கிரேட். ஹாய். ஹாய் ராஜீவ், நீ என்ன எதுக்கு இங்க கூப்பிட்ட? அது வந்து ரீமா, என்னது இது சாரியில? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெயிண்டிங் ஒர்க் ஷாப்க்கு போயிருந்தேன். ஐ திங்க் அங்கதான் பெயிண்ட் பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே நான் அது க்ளீன் பண்ணிக்கிறேன். சரி நீ சொல்லு, நீ எதுக்காக என்ன இங்க வர சொன்ன? ரீமா, முஸ்கான் என்னால தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. என்னால தான் அவங்க அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கா. அதனால நான் ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு எங்க ஆனிவர்சரி, அதனால நாளைக்கு இங்க நான் ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் அவளுடைய போட்டோ கொலாஜ் ஒன்று பண்ணியிருக்கேன். நைஸ். அவளுக்கு கண்டிப்பா பிடிக்கும்ல? ஆஃப் கோர்ஸ், ஆஃப் கோர்ஸ். நீ எப்படியாவது நாளைக்கு அவளை இங்க கூட்டிட்டு வந்துரு. ஷூர், நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி நான் கிளம்புறேன். பை. தன்னோட காதல் அடையணுங்கிற ஆசை ஒரு மனுஷனை ஒசரத்திலையும் உட்கார வைக்கும். அதே சமயம் அந்த மனுஷனை அது கீழையும் தள்ளி விட்டுடும். எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் சுதா சந்திரன் உங்கள் முன். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கிரைம் அலர்ட்டின் இன்றைய எபிசோடு இருக்கு. காதலிக்கிறது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. மேபி அந்த காதல் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில வரலாம், 2 ஆணுக்கு இடையில வரலாம், இல்லைன்னா 2 பெண்களுக்கு இடையிலயும் வரலாம். ஆனா முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. காதல் அவங்கவங்க விருப்பப்படிதான் இருக்கும். யாரும் கட்டாயப்படுத்த கூடாது, ஃபோர்ஸ் பண்ணியும் கேட்க கூடாது. இன்றைய அரசியல் அமைப்பு செக்ஷன் 377 அகற்றி LGBT மனிதர்களுக்கும் சமமான உரிமையை கொடுத்திருக்காங்க. அவங்களோட குடும்பம், அவங்க நண்பர்கள், அவங்க சொந்தக்காரங்க அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்க. ஆனா ரீமா தன்னுடைய தோழி முஸ்கானுக்கு செஞ்சது சரியா? காதலுங்கிற பேர்ல அவளை பெத்தவங்களையே கொலை பண்ணிட்டா. ரீமாவுடைய இந்த காதல் பைத்தியம்
இன்னும் என்னென்ன விஸ்வரூபங்கள் எடுக்க போகுதோ வாங்க பார்க்கலாம். ரீமா எப்படி இருக்கேனா? ஆல்வேஸ் செக்ஸி அண்ட் பியூட்டிஃபுல். தேங்க்யூ. ஆனா முஸ்கான், இந்த ட்ரெஸ்ஸை உனக்கு நான் தானே கிஃப்டா கொடுத்தேன். ஆமா, இன்னைக்கு எனக்கும் ராஜீவுக்கும் ஆனிவர்சரி. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு அவன் எனக்காக ஏதாவது இன்னைக்கு ஸ்பெஷலா பண்ணுவான். அதுக்காக இன்னைக்கு நானும் ஏதாவது ஸ்பெஷலா தெரியணும்ல, அதனால நானும் உன்கிட்ட இதை சொல்லி ஆகணும். அவன் ஹோட்டல்ல ஒரு ரூம் புக் பண்ணிருக்கான். ஐம் ஷூர் பார்ட்டிக்கு அப்புறம் அவன் என்ன அங்கதான் கூட்டிட்டு போவான். அதனால நான் நைட்டையும் பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். இது நல்லா இருக்குல்ல? சரி கிளம்பலாமா? லேட் ஆயிட்டு இருக்குல்ல? ஆமா, சாரி சாரி சாரி. ஹாப்பி ஆனிவர்சரி பேபி. ஹாப்பி ஆனிவர்சரி மை லவ். கேக் கட் பண்ணலாமா? பண்ணலாம். வா. ராஜீவ், ராஜீவ், ஐம் so sorry ராஜீவ். ஐம் really sorry. என்னை விட்டு போயிடாத. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நீ என்ன சொல்ற? யார் நீ? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் ராஜு, அந்த மாதிரிலாம் சொல்லாத. நான் உன் குழந்தைக்கு தாயாக போறவன். என்ன பேசுற இவ? யார் இது ராஜு? முஸ்கான், இவ போய் சொல்றா. இவ பேர் கூட எனக்கு தெரியாது. ராஜு, நான் உன்னுடைய ஸ்டூடெண்ட் தான். ப்ளீஸ் ராஜு, நமக்குள்ள நடந்த சண்டையெல்லாம் மறந்துரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ராஜு, என்கிட்டயே திரும்பி வந்துரு. ஏய், சும்மா பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்காத. இப்போ உனக்கு என்ன வேணும்? ராஜு, எனக்கு வேற என்ன வேணும்? நம்ம குழந்தை இந்த உலகத்தை பார்க்கும்போது அவங்க அப்பா என் பக்கத்துல இருக்கணும். ராஜு, நமக்குள்ள ஏதோ தெரியாம சண்டை நடந்துருச்சு. ப்ளீஸ் அதை மறந்துடு ராஜு. என்னையே குழந்தையும் அனாதைய விட்டுறாது ராஜு. முதல்ல உளறிக்கிட்டு இருக்கிறத நிறுத்து, புரிஞ்சுதா? இப்படி பைத்திய மாதிரி பேசுறத நிறுத்து. இது என்ன கீழ்த்தரமா இருக்கு ராஜீவ்? முஸ்கான், வா போலாம். முஸ்கான், 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 ஒரு நிமிஷம் முஸ்கான். முஸ்கான் மேல இனிமே உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இனிமே எனக்கு தான் சொந்தம். நான் இவளை பாத்துக்குவேன். பொடி உரிங்க. முஸ்கான், வா நம்ம போலாம். முஸ்கான், நீ அவனை பார்க்காத. முஸ்கான், 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 இட்ஸ் ஓகே. முஸ்கான், அவன் ஒரு ஏமாத்துறவன். ஹே, இங்க பாரு. ஸ்டாப் crying ப்ளீஸ். நான் எவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல ரீமா? 6 மாசம் பழக்கத்துக்காக என் வீட்டை விட்டு வந்துட்டேன் பாரு. என் ஃபேமிலியை விட்டு வந்திருக்கேன் பாரு. இனிமே நான் எங்க போவேன் ரீமா? இனிமே நான் என்ன பண்ணுவேன்? முஸ்கான், நீ என்ன பேசிட்டு இருக்க? எங்க போறதுன்னு சொல்ற? நீ ஏன் கூட என் வீட்ல இங்கதான் தங்க போற. நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சீரியஸ்லி, அழாத ப்ளீஸ், அழாத. முஸ்கான், உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. டைவர்ஸ் ஆகும்போது எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு. என் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுச்சு நான் யோசிச்சேன். ஆனா இப்ப பாரு, எல்லாமே சரியாயிடுச்சு. டோன்ட் வரி, எதுவும் ஆகாது. அப்புறம் இந்த பசங்களே இப்படிதான். இவங்களுக்கு பொண்ணு அழ வைக்க தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. நீ டென்ஷன் ஆகாத, நான் இருக்கேன்ல. நான் உன்னை எப்பவும் அழ விட மாட்டேன். இட்ஸ் ஓகே, அழாத ப்ளீஸ். நீ இங்கே இரு, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகேவா? அண்ட் cheer up now, okay? In that drink. இதெல்லாம் எதுக்கு? முஸ்கான், உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுவும் அந்த ஏமாத்தக்காரன் கிட்ட இருந்து. அவன் உன் லைஃபை விட்டே வெளியே போயிட்டான். So we should celebrate this moment, right? Come on, cheer up. Cheers.
ரீமா, இந்த பசங்க எவ்வளவு சுயநலமா இருக்காங்கல்ல. இனிமே நான் எந்த பையனையும் விரும்ப மாட்டேன். எனக்கு உன் கூட இருந்தாலே போதும் தோணுது எப்பவும் இதே மாதிரி. ஐ லவ் யூ த மோஸ்ட். அண்ட் ஐ லவ் யூ டூ முஸ்கான். அண்ட் ஐ ப்ராமிஸ் நான் உன்னை என்னைக்கும் அழ விடவே மாட்டேன். ரீமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முஸ்கான், நீ தானே இப்ப சொன்ன என்ன லவ் பண்றேன்னு? ஆமா, ஆனா நான் ஃப்ரெண்டா தான் சொன்னேன். ரீமா, நீ என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி வேற மாதிரி யோசிக்கிறியா? ஆ, இல்ல இல்ல, அது வந்து நான் சும்மா விளையாடிட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்ல. ரீமா, இது விளையாட்டு மாதிரி தோணல. உண்மையை சொல்லு, என் மேல சத்தியம் பண்ணு. ஆமா முஸ்கான், நான் உன்னை லவ் பண்றேன். இப்ப இல்ல, சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அப்பெல்லாம் இதை உன்கிட்ட சொல்லவே எனக்கு தயக்கமா இருந்தது. ஆனா இப்போ நான் இந்த உலகத்துக்கே சொல்ல நான் தயாரா இருக்கேன். ஆமா, உண்மைதான். ஐ டூ லவ் யூ. உன்னை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம காதலிக்கிறேன். ஏய் ரீமா ரீமா ரீமா, ஐ எம் சாரி. நான் அந்த மாதிரி எதுவும் எப்பயாவது உனக்கு சிக்னல் கொடுத்துருந்தேனா? எனக்கு சத்தியமா தெரியாது நீ பொண்ணுங்களை அந்த மாதிரி பாக்குறேன்னு. இல்ல முஸ்கான், நான் வந்து மத்த பொண்ணுங்களை இப்படி பாக்குறது இல்ல. எனக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்கு, ஒண்ணு மட்டும்தான். ஆனா ரீமா, நான் உன்னை என் ஃப்ரெண்டா மட்டும்தான் பாக்குறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல எப்பவுமே எதுவுமே மாறாது. என் மனசுல எப்பவுமே உன் மேல ஒரு மரியாதை இருக்கு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஒரு உறவை என்னால கொடுக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் முஸ்கான், எனக்கு நீ ஒரு வாய்ப்பு கொடு. ஐ ப்ராமிஸ் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் என்னைக்கும் நடக்க மாட்டேன். ரீமா ப்ளீஸ், நீ அழாத. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஆனா நீ நினைக்கிற அன்பை என்னால கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அப்படி ஆகிறது நம்ம கையில இல்லையே. இங்க பாரு, நான் இங்க இருக்கிறது உனக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சுன்னா நான் வேணா கிளம்பி போயிடுவா? வேண்டாம், நீ இங்கே இரு. நீ இங்க இருக்கிறது எனக்கு நிச்சயமா அன்கம்ஃபர்டபுள் கிடையாது. நம்ம ஒன்னா சேர முடியாம போனா என்ன? ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல. கண்டிப்பா. இப்ப அழறத நிறுத்து. ஓ காட். அது வந்து முஸ்கான், சாக் எதுவும் சொல்லாத. நீ என்ன பண்ணிட்டு இருந்த நான் பார்த்தேன். நான் சொல்ல வர்றதை நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் அப்படி இல்ல. நான் எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ரீமாவும் முஸ்கானும் சின்ன வயசுல இருந்தே தோழிங்க. எப்போ நெருக்கமா தான் இருப்பாங்க. ஆனா ரீமாவுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா முஸ்கானுக்கு அவ நெருக்கமா வரது சுத்தமா பிடிக்கல. நீங்க அக்கம் பக்கம் நல்லா சுத்தி பாத்தீங்கன்னா நீங்க பாப்பீங்க, பொண்ணுங்க எப்பவுமே தெரியாத ஆண்கள் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்புன்னு அவங்க நம்புறாங்க. முஸ்கானுக்கும் இதே உணர்வுகள் இருந்ததுனால ரீமா கிட்ட இருந்து அவ தள்ளி இருந்தா. ஆனா அவ இப்பவும் ரீமாவுடைய பைத்தியக்காரத்தனத்தை முழுசா புரிஞ்சுக்கல. அவளுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது ரீமா தன்னோட காதல அடையறதுக்காக எல்லைகளை தாண்டிட்டான்னு அவ புரிஞ்சுக்குவா. நான் பார்க்க எப்படி இருக்கேன்? ரீமா, உனக்கு என்ன ஆச்சு? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஒன்றும் இல்லை, உனக்காக பையனை மாறி வந்திருக்கேன்.
நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு. ஐ ப்ராமிஸ் நான் ஆபரேஷன் கூட பண்ணிப்பேன். ஓ காட், போது நிறுத்து. இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. என்ன உன்னோட ரிங்? இதுக்கப்புறம் என்னால ஒரு செகண்ட் கூட இங்க இருக்க முடியாது. ஹே முஸ்கான், முஸ்கான் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ முஸ்கான். நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன். ப்ளீஸ் முஸ்கான், என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ். என்ன பிரீமா, ப்ளீஸ் என்ன போக விடு. சரி ஓகே, சாரி சாரி சாரி. ஹலோ டாடி, மம்மியை மர்டர் பண்ணிட்டாங்களா? முஸ்கான் முஸ்கான் மேடம், உங்களை பெத்தவங்களுக்கு நடந்த இந்த கொடுமை ஐ எம் வெரி வெரி சாரி. தப்பு என் பேர்ல தான் இன்ஸ்பெக்டர் சார். நான் என் காதலுக்காக அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டேன். அதனால தான் நான் போனதுக்கு அப்புறம் பாருங்க, நடந்தது எதையும் நம்மளால மாற்ற முடியாது. ஆனா ஒன்று, உங்க பேரண்ட்ஸை கொண்ட கொலையாளியை கண்டிப்பா பிடிக்க முடியும். இது திருட்டுக்காக நடக்கல. உங்க வீட்டில் இருக்கிற எந்த பொருளும் திருடு போகல. அவ்வளவு ஏன், உங்க அம்மா போட்டிருந்த நகைகள் கூட திருட்டு போகவே இல்லை. உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? இல்ல சார், எங்களோட ஃபேமிலி ரொம்ப சிம்பிளான ஃபேமிலி. எங்களை எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? இன்னொரு முக்கியமான விஷயம் மேடம், உங்க அம்மாவுடைய போன்ல இருந்து கடைசி ஃபோன் கால் உங்க போனுக்கு தான் வந்திருக்கு. அப்ப நீங்க அவங்க கிட்ட என்ன பேசுனீங்க? இல்லையே சார், நான் உங்ககிட்ட பேசவே இல்லையே சார். இன்ஃபேக்ட் நான் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் என் அம்மா அப்பா கிட்ட நான் ஒரு தடவை கூட பேசினதே இல்லை சார். சாரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் கால் ரெக்கார்ட்ஸை மறுபடியும் செக் பண்ணுறோம். மேபி ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படி ஏதாவது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு உடனே தகவல் சொல்கிறேன். தேங்க்யூ. போகலாம். முஸ்கான், ராஜீவ், நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? முஸ்கான், முஸ்கான், அப்பா அம்மா விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டேன். அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன். நீ இவளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இவளை பார்த்துக்க நான் இருக்கேன். கிளம்பிங்க இருந்து. முஸ்கான் ப்ளீஸ், நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். இரு, நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டேல. நானே உன்னை வெளியே அனுப்புறேன். வெளியே போ, கிளம்பிங்க முஸ்கான், இருந்து. போ. முஸ்கான். ரீமா, முஸ்கான், முஸ்கான், ஐ லவ் யூ. முஸ்கான், அந்த பொண்ணு ஸ்ரத்தா யாரு, எங்க இருந்து வந்தா, எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. அவ போய் சொல்றா. முஸ்கான், இங்க பாரு ராஜு, நான் ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். அம்மா அப்பாக்கு இப்படி நடந்தது, அதுக்கப்புறம் ரீமா, இப்பெல்லாம் அவ என்கிட்ட வித்தியாசமா நடந்துக்கிறா. ரீமாவா? என்ன பண்ணா ரீமா? அவ என்ன காதலிக்கிறாளாம். ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டியது. நான் அவளோட ஃபீலிங்க புரிஞ்சுக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் எங்களால ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும்னு தோணல. இப்ப பாரு, என் மூளைக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ப்ளீஸ் இங்க இருந்து தயவு செய்து கிளம்பிடு. உன்னை பத்தி யோசிக்கவும் எனக்கு விருப்பம் இல்ல. ப்ளீஸ். முஸ்கான், முஸ்கான், நீ அழாத. இப்ப நீ ஒன்னும் தனியா இல்ல, நான் உன் கூடவே தான் இருப்பேன். இங்க பாரு, கொஞ்ச நேரத்துல புரோகிதர் பூஜை பண்ண வந்துருவாரு. நீ ஒன்னு பண்ணு, நேரா வீட்டுக்கு போய் உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ. நான் அதுக்குள்ள பூஜை சாமான் வாங்கி வச்சிடுறேன். சரியா? ஓகே. ஏந்திரு. நீயா? யார் நீ? எதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குற?
இப்ப சொல்றியா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா? வேணாம் அப்படிலாம் பண்ணிடாத. நான் ஒரு சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட். நான் பணத்துக்காக தான் உன்கிட்ட அன்னைக்கு நான் அப்படி நடிச்சேன். யார் உனக்கு பணம் கொடுத்தா? முஸ்கானோட ஃப்ரெண்டு ரீமா. முஸ்கான், இந்த குடி. நீ கொஞ்சம் அமைதியா இரு, எல்லாம் சரியாயிடும். சரி, நீ சீக்கிரமா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு. நான் அதுக்குள்ள வெளியே கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ. முஸ்கான், இப்ப எதுக்கு தேங்க்யூலாம் சொல்ற? ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நோ சாரி நோ தேங்க்யூ மறந்துட்டியா? நான் போயிட்டு வரேன். ராஜு, நீ ஏன் மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ற? நான் தான் சொன்னல உன்கிட்ட பேச விருப்பம் இல்லன்னு. உன்னை பத்தி நினைக்க கூட எனக்கு விருப்பம் இல்லடா. முஸ்கான் ப்ளீஸ், நான் ஒரு நிமிஷம் சொல்றத கேளு. நான் அந்த பொண்ணு ஸ்ரத்தாவை பார்த்தேன். அவ ஒரு ஆக்டர். அவகிட்ட ரீமா தான் பணத்தை கொடுத்து இந்த மாதிரி நடிக்க சொல்லியிருக்கா, நமக்கு பிரேக்கப் ஆகணும்னு. முஸ்கான், எனக்கு என்னவோ அந்த ரீமா ரொம்ப டேஞ்சர்னு தோணுது. உங்க அப்பா அம்மாவுடைய மரணத்துக்கு அவ காரணமா இருப்பாளும் தோணுது. போலீஸ் சொன்னாங்க மம்மி கடைசியா எனக்கு தான் கால் பண்ணிருக்காங்கன்னு. அவங்க கால் என் போனுக்கு வரவே இல்லையே. இப்போ நீ எங்க இருக்க? நான் ரீமா வீட்ல தான் இருக்கேன். ஓ மை காட், நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். முஸ்கான், ராஜு, ரீமா ஒரு பைத்தியம். இங்க பாரு, இது எல்லாத்தையும் பாரு. ஒருவேளை அம்மா அப்பாவை இவதான் கொண்டு இருப்பாளோ? முஸ்கான், நம்ம உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகணும். வாப்பலாம். ராஜி, நீ இங்க என்ன பண்ற? ரீமா, இதெல்லாம் என்ன கூத்து பண்ணி வச்சிருக்க? என்ன இதெல்லாம்? என்னது இதெல்லாம்? நீ தானே பணம் கொடுத்த ஸ்வேதாக்கு இவரோட குழந்தைய சம்பந்த மாதிரி நாடகம் போடுறதுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ண? ஏன்டி இப்படி எல்லாம் பண்ண? என் பக்கத்துல வராத. எனக்கு எனக்கு புரிய வைக்க ஒரு வாய்ப்பு கொடு முஸ்கான். காதல்ல எது சரி எது தப்புன்னு தெரியல. அதனால எங்க உறவே கெடுத்துட்டல. எவ்வளவு கேவலமான பொண்ணு நீ. இவ மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கன்னு சொல்ற, ஆனா இவளுடைய வாழ்க்கை கெடுத்துட்டல நீ. வாய் மூடு. நீ வாய் மூடுறா. நான் அவளை சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி அவளை வேற யாராலையும் வச்சுக்க முடியாது. முஸ்கான், என் காதல என்ன குறை இருந்துச்சு நீயே சொல்லு. சொல்லு முஸ்கான், ஏன் என் காதல் யாருக்கும் புரிய மாட்டேங்குது? உனக்கும் புரியல, உன் அப்பா அம்மாக்கும் புரியல. அம்மா அப்பாவா? அப்ப அம்மா அப்பாவை நீ போய் பாத்தியா? என்னோட போன்ல இருந்து பேசுனது நீதானா? அது சொல்லு, ஏன் பேச மாட்டேங்கிற? இவையும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா? ஆமா, நான் உன் மேல வச்சிருக்கிற காதல சொல்றதுக்காக நான் போய் உங்க அப்பா அம்மாவை பார்த்தேன், உங்க வீட்டுக்கு போனேன். ஆனா அவங்க நம்ம உறவை ஏத்துக்கவே இல்லை. அப்ப நீதான் அவங்களை கொன்னியா? முஸ்கான், முஸ்கான், சத்தியமா வேணும்னே அப்படி பண்ணல. ஆனா என்னோட சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. முஸ்கான், எனக்கு தான் சொந்தம். நீ வெளியே போ, தள்ளி போ. முஸ்கான், எனக்கு மட்டும்தான் சொந்தம். முஸ்கான், 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 முஸ்கான்.
முஸ்கான் முஸ்கான் ஏண்டி இப்படி பண்ண? எதுக்காக என் முஸ்கானை கொன்ன? முதல்ல எங்களுடைய காதலை நாசம் பண்ண. உன்னாலதான் இப்ப என் முஸ்கான் என்னை விட்டு போயிட்டா. அவளை எதுவும் பண்ணாத. எனக்காக நீ அவளை கொல்றதுல எனக்கு விருப்பமே இல்ல. அந்த கொலைகாரிய நீ போலீஸ்ல ஒப்படைச்சிட்டா போதும். எனக்காகவும் எங்க அப்பா அம்மாக்காகவும் பழி வாங்குறது அது சட்டப்படியாகவே இருக்கட்டும். ஐ லவ் யூ. முஸ்கான் 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 கண்ணு தர முஸ்கான் 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 ஒருத்தர் கண்ணு திறந்து பாரு முஸ்கான். முஸ்கான். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். காதலுக்கு எல்லையே இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதே காதல்ல பைத்தியக்காரத்தனத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அந்த பைத்தியக்காரத்தனம் எல்லைய மீறி போச்சுன்னா அது காதல் வெறியா மாறி முட்டாள்தனமான வேலையை பண்ண வைக்கும். இதோ இப்ப நீங்க பாத்தீங்களே, சில நேரங்கள்ல இந்த வெறி உயிரையே கூட பலி வாங்கிடும். முஸ்கான் தீர்க்கமா ராஜீவ ரீமாவை கொலை பண்ற அந்த தப்புல இருந்து தடுத்துட்டா. அவளை போலீஸ்ல ஒப்படைக்க சொல்லி சொன்னா. இல்லனா இன்னைக்கு ராஜீவ் ஜெயில தான் இருந்திருப்பான். இந்த கதையில இருந்து நாம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். காதல் யார் கூட வேணா இருக்கலாம், அதுல தப்பு இல்ல. ஆனா காதல்ல நிர்பந்தம் எப்போ இருக்க கூடாது. காதலிக்கிறது நம்ம எல்லாருடைய உரிமை. உண்மையான காதல் எப்பவுமே சுதந்திரமா தான் இருக்கும். அந்த காதல் பாதை தப்பான வழியில நம்மள கொண்டு போகாது. இப்ப நான் உங்ககிட்ட இருந்து விட வாங்கிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு உண்மை சம்பவத்துடன். அதுவரை பார்த்து கொண்டிருங்கள் கிரைம் அலர்ட், குற்றத்திற்கு எதிரான ஒரு குரல்.